ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில அப்பா உம்முடைய அற்புத கரம், உம்முடைய அதிசய கரம் எங்களை நடத்தும்படியாக அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக்கத்தக்கதாக, ஒரு விடுதலை உண்டாக்கத்தக்கதான அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, சத்தியத்தை விளங்க செய்யுங்க, விடுதலை ஆக்குங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு நம்மை போஷிக்கும் தேவன். இன்றைக்கான தலைப்பு நம்மை போஷிக்கும் தேவன் என்ற தலைப்புல நாம் தியானிக்கலாம். எடுத்தவர்கள் கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கூட நாம் வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். என் பிரியமானவர்களே, எலியாவின் காலத்துல பனியும் பெய்யாதபடி, மழையும் பெய்யாதபடி அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது பாருங்க. ஒரு பஞ்ச காலம் நேரிடுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு பஞ்சம் அந்த இடத்துல இருக்கிற வேலையில எலியாவுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கீழ்த்திசையில இருக்கிற கேரித் ஆற்றண்டைக்கு போ. அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய். இதோ உனக்கு நான் என்ன பண்றேன், காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு விசுவாசத்தோடு, இன்றைக்கு ஒரு நிச்சயத்தோடு, என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. நிச்சயமா இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக யோசிக்க வேண்டும். அந்த இடத்துல காகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காகங்களை கொண்டு போஷிக்கும்படி நான் அவைகளுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அப்போ ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு இல்லாம, ஒரு இயலாமை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எலியா தீர்க்கதரிசிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறாரு, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ. நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, கீழ்த்திசையை நோக்கி போ. அங்க கேரித் ஆற்றண்டையில நீ அந்த இடத்துல அமர்ந்து இருந்து, அந்த இடத்துல ஒளிந்து கொண்டு இருந்து, அந்த ஆற்றின் தண்ணீரை நீ கொஞ்சம் குடிச்சுக்க. உனக்கு ஆதாரமாய் நான் என்ன பண்றேன், காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு பிடிவாதம் அதிகம். ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, இது ஒரு இடத்துல பாருங்க ஒரு போராட்டம் இருக்கு, நம் தேவனுடைய சமூகத்துல எத்தனை பேர் அமர்ந்து கேட்கிறோன்றது தெரியாது. ஆனா எலியா என்ன பண்றாருன்னா, முழுக்க முழுக்க தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அதன்படியே அவர் நடந்தார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் கேரித் ஆற்றண்டைக்கு போகிறார் பாருங்க. அவர் சொன்னபடியே அந்த ஆற்றண்டையை போய் அவர் ஒளித்துக் கொண்டிருந்தார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காலையில சாயந்தரம் காகங்கள் என்ன பண்ணுச்சான், அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சான். இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை உண்டு பண்ணினவர் யார்? இன்னைக்கு உங்களை உருவாக்கினவர் யார்? உங்களை நடத்துகிறவர் யார்? பாருங்க, ஒரு சகோதரி என் இடத்துல ஒரு ஜெப விண்ணப்பத்தை வச்சாங்க. பல பிரச்சனைகளை அவங்க சொன்னாங்க. என் வீட்டுல சமாதானம் இல்லை, என் வீட்டுல சந்தோஷம் இல்லை என்று சொல்லி. நான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்களை படைச்சது யாருன்னு கேட்டேன். ஆண்டவர்னு சொன்னாங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது யாரு? ஆண்டவர் சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் ஒரு வீட்டை கொடுத்தது யாரு? ஆண்டவர்னு சொன்னாங்க.
இந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தது ஆண்டவர்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் உங்களை நடத்துகிறது ஆண்டவர் சொன்னாங்க. நானும் அதே தான் சொல்றேன். இனிமேலும் அவர் தான் உங்களை நடத்த போகிறார். இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேது. பிரச்சனை வந்த உடனே புலம்புறாங்க, அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கிக்கிறாங்க. தேவன் ஒருவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை விடுவிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு போராட்டத்தின் நடுவில் சிக்கி தவித்துக் கொண்டு யார் என்னை விடுவிப்பார்கள்? ஆண்டவர்கிட்டே கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு யார் உதவி செய்வா? நான் சொல்றேன், உதவி செய்கிறவரே ஆண்டவர் தான். அவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி. எலியா பாருங்க, தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவ்விதமாய் அவர் நடக்கிறாரு. அந்த கேரி தாற்றண்டைக்கு போனபடினால இப்போ காகங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதோ எலியா தீர்க்கதரிசி அந்த ஆற்றண்டையில இருக்கிறாரு. காகங்களே நீங்க என்ன பண்ணுங்க, அப்பங்களையும் இறைச்சியும் கொண்டு போயிட்டு காலையில சாயந்தரம் கொடுக்கணும்னு சொல்லி காகங்களுக்கு கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஒரு இயலாமையான ஒரு சூழ்நிலையில, ஒரு கடன் பிரச்சனையில, ஒரு உதவியற்ற நிலைமையில நான் சொல்றேன், காகங்களை அல்ல, ஏன் எந்த மனிதரை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிக்க மாட்டாரா? யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் போஷிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அத காரணம் என்ன? எலியாவை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவரை போஷித்ததற்கான காரணம் இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், கீழ்ப்படிந்தது நிமித்தமாக. தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிற அந்த தீர்க்கதரிசிய அவர் சொன்ன வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் போஷித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறாங்க, சுகங்களை எதிர்பார்க்கிறாங்க, உயர்வை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு புகழ்ச்சி எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, அது ஹியூமன் நேச்சர், எல்லாருக்கும் அது தேவைதான். இந்த பூமியில ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அது நமக்கு வேணும் தான். ஆனா இந்த உயர்வு வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இப்படிப்பட்டதான ஸ்தானம் வேணும், புகழ்ச்சி வேணும், நான் இன்னும் என்னுடைய எல்லைகள்லாம் விஸ்தாரமாகணும், இன்னும் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிங்க. அவருடைய திட்டத்தை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மட்டும் வாழ்ந்து நீங்க மட்டும் உங்க குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்து போகிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னைய படைக்கல, உண்டாக்கல. நம்மை கொண்டு அநேகரை போஷிக்கும்படியா, நம்மை கொண்டு அநேகரை வாழ வைக்கும்படியா, நம்மை கொண்டு தேவனாரி கர்த்தரை நம்மில் பிரதிபலிக்கும்படியாக நம்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு அது வேணும் ஜபம்னு எடுத்தாலே பாருங்க, ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு கார் வேணும், ஆண்டவரே எனக்கு பைக் வேணும், ஆண்டவரே எனக்கு வருமானம் வேணும், அந்த வருமானம் இன்னும் ரெட்டிப்பாய் பெருகணும். இதுதான் ஜபம். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய சிந்தையை நீங்க சுத்திகரிங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியா உம்முடைய பரிசுத்த ஆவி கொண்டு என்னை நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தாவே உம்முடைய சுத்தத்தின்படி என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இல்லையே. இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து புலம்பல் தான், கவலை தான், கஷ்டம் தான், கண்ணீர் தான், வேதனை தான். ஆண்டவரே ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஐயோ ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் இப்படி இந்த சூழ்நிலையில இருக்கிறது, இதேதான் புலம்பிக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நாளைக்கு நாம் இருப்போம் என்பதற்கு எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். வயநாடு பகுதியில 3 கிராமங்கள் அப்படியே புதைந்து போயிடுச்சு. ஏன் அங்க சர்ச் இல்லையா? அங்க பாஸ்டர்ஸ் இல்லையா? அங்க பரிசுத்தவான்கள் இல்லையா? ஏன் அந்த தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு மனுஷன் கூட அந்த இடத்துல கிடையாதா? இதெல்லாம் ஏன் கேட்க முடியாது? ஏன்னா இதெல்லாம் நடக்கும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, என் வருகை சமீபமாக இருக்கிறது, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ அந்த இடத்துல பாருங்க, அது அவருடைய அடையாளமா இருக்குது, வருகைக்கான அடையாளமாக இருக்கிறது. இப்ப அந்த இடத்துல யாரு உண்மை உத்தமா கர்த்தருடைய சித்தத்தை செய்திருந்தாங்களோ அவங்கள பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிறதுக்கு கர்த்தர் ஒரு முத்திரை வச்சிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்க எத்தனை பேர் சரியாய் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க? யாரு பாருங்க தான் இருக்கிறது போதும் என்று எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் வேணும், இன்னும் ஆசைகள், இன்னும் அது பாருங்க, ஆசை வேற இச்சை வேறங்க. ஆசைப்படலாம், ஓ இது இருந்தா நல்லா இருக்கும், ஓகே, அந்த ஆசை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இச்சை என்பது அதை அடைவதற்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பேர் தான் இச்சை. அது உங்களுக்குள்ள வேரூன்றி இருக்கு. ஆசை வேரூன்றது பாத்தீங்களா? அதுதான் இச்சை.
இந்த எலியா தீர்க்கதரிசி ஒண்ணுமே இல்லை, வீடு இல்லை, நிலம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் அவரை எப்படி எல்லாம் வழி நடத்தினார் பாரு. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, ஒரு ஆற்றண்டையில நீ அங்க போய் இருன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், ஒருவேளை அவர் அந்த ஆற்றண்டைக்கு போகாம எங்கேயாவது மக்கள் இருக்கிற தேசத்து பக்கம் போயிருந்தாருன்னா நிச்சயமா அவர் போஷிக்கப்பட்டு இருப்பாரா? இல்லங்க. அந்த இடத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருப்பாரு, வெறுக்கப்பட்டு இருப்பாரு, ஆகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ போய் அந்த ஆற்றண்டையில இரு, நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் உன்னை போஷிக்கும்படியாக. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், காகங்களை அனுப்பினது போல பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அனுப்புவார் என்று நான் சொல்லுகிறேன். வேதனையோடு புலம்பலோடு கூட இருக்கிறீங்களா? ஐயோ, நாளைக்கு நான் இதை செய்யணும், நான் என்ன பண்ண போகிறேன்? என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் வச்சிருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி கேளுங்க. அவர் சொல்லி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னார் இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆயிரம் ஆயிரங்களாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில மண்டிட்டு கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்பா, என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. அது திருமண காரியமாக இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியமா இருக்கலாம். நீங்க வீடு கட்டி கொண்டு இருக்கலாம், இல்ல கடன் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. இல்ல வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், அந்த வியாதியின் படுக்கை கர்த்தருடைய கரத்துல நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு நிச்சயமாகவே தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்க எந்த மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டாம். உங்க வேதாகமத்தை நீங்க பிரித்து நீங்க டெய்லி வாசிக்க ஆரம்பிங்கள. இந்த நிச்சயமா நான் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற அந்த வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அதை உறுதிப்படுத்துவார். உங்களை வழி நடத்துவாருங்க. உங்க மேல கண்களை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். உங்களுக்காக முத்திரிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை, அந்த காரியங்களை செய்வதற்கு அந்த இருதயத்தை கர்த்தர் ஏவி அதை என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? இன்னைக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த புலம்பல், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறேன்? தேவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறேனா, இல்ல பிசாசுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் என் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் அந்த இடத்தை பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து தன் ஜீவனையே கொடுத்தார். எதுக்கு? நீ நானும் நாசமா போகணும்ன்றதுக்காகவா? இல்ல, உன்னை என்னை நல்லா ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? அவர் உங்களை சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். என் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நிச்சயமாய் அந்த எலியாவை, அந்த தீர்க்கதரிசியை எப்படி காகங்களை கொண்டு போஷித்தாரோ அதே போல இன்றைக்கு அவருடைய வார்த்தையின்படி கேட்டு வாழுகிற, நடக்கிற, அவருக்கு பிரியமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அது தொடர்ந்து எல்லாம் வாசிக்கும் பொழுது மறுபடியும் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல மழை இல்லாம அந்த ஆற்றின் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சு. தேவனுக்கு தெரியும், எலியா நீ இந்த இடத்துல இருந்தா இனிமே உனக்கு தண்ணீர் கிடைக்காது, நீ சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று மீண்டுமாய் கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுகிற பொழுது, கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழுகிற பொழுது, நான் சொல்றேன், நீங்க எதையும் தேட தேவையில்ல. கர்த்தர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். உங்களுக்கு தேவையானதை சரியான நேரத்துல கொடுப்பார். நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க தேவனுடைய காரியங்களில், பிரகாரங்களில் நீங்கள் சரியாய் வாழுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட இன்றையிலிருந்து நான் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்க போகிறேன். ஒரு கண்களை மூடி, அப்பா இதோ உம்முடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நிச்சயமா நான் சொல்றேன், இதன் முதற்கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் சொல்றேன், இன்னைக்கு நிச்சயமா தேவன் ஒரு பதில் கொடுக்க போறார். நிச்சயமா பதில் கொடுக்க போகிறார். நல்ல பிரச்சனைக்காக, சொத்து பிரச்சனைக்காக இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, நான் சொல்றேன், நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார், உங்களை வழி நடத்த போகிறார். இந்த நேரத்தை காலத்தை உங்க வல்ல கரத்துல தாழ்த்தி நான் ஒப்புக்கொண்டு தொடர்ந்து ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு இல்ல மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு லலித் டைட்டஸ் என்ற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. சபையாரோடு கூட நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு திருச்சபையை கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த திருச்சபையை கட்டுவதற்கு யாருடைய இருதயத்தையாவது பரிசுத்த ஆவியானவர் ஏவி அந்த காணிக்கைகளை கொடுக்கும்படி உங்களை உணர்த்தினால் நிச்சயமாகவே உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பா இயேசுவின் நாமத்தினால கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். God bless you.